ஆளுநர் உரையில் தமிழ்நாடு பாட்டாளி மக்கள் கட்சியை நிறைய எதிர்பார்த்தோம். குறிப்பாக இன்னைக்கு தனி மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் அடிப்படை வாழ்வுரிமை என்பது சமூக நீதி தான். சமூக நீதியின் ஒரு அங்கம் இடஒதுக்கீடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. கழுத்தில் கத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது, தொங்கிக்கிட்டே இருக்குது. அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வந்தால் அதை பாதுகாத்து கொள்வதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அதுக்கு ஆதாரம். அது மாநில அரசை எடுக்கலாம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு மேலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது சொல்லுவதற்கு என்ன காரணம்னு சொன்னால், ஏதோ ஒவ்வொரு சாதிவாரியாக தலையை கணக்கெடுக்கிறதுக்கு அல்ல. ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் நலிந்த பிரிவினர் ஏழைகளாக இருப்பவர்கள் எவ்வளவு பேர், அவர்களை மேம்படுத்துவதற்கு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை மேம்படுத்துறதுக்கு தான். இப்படி ஏராளமான குடும்பங்கள், அது வன்னியர்களார் அல்லது மற்ற எந்த சமுதாயத்திலையும் ஏழைகளாக நலிந்த பிரிவினராக இருக்கிறவங்க மேம்படாமல் முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக கருத முடியாது. அதுக்காக தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் மாநில அரசு ஆளுநர் உரையில் தட்டி கழித்து நடுவண் அரசு எடுக்கலான்னு சொல்கிறது இது திசை திருப்புற செயல், திசை திருப்புற நடவடிக்கை, தட்டி கழிக்கிற நடவடிக்கையாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறோம். ஆகவே சமூக நீதியில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். இன்னொன்று, இப்போ பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுருக்குது. உங்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ இந்த பொருளாதார ஆய்வறிக்கை நீங்கள் எடுக்கிற நேரத்தில் சாதியை சேர்த்துக்குவாங்க பக்கத்தில். ஒன்று ஒரு காலம்தான், ஒரு கட்டம் அதிகமாக சேர்க்க போகிறோம். இதில் என்ன அரசாங்கத்துக்கு சிரமம் இருக்குது? எதுக்கு நடுவண் அரசு எடுக்கணும்னு சொல்கிறீங்க? அதனால் இப்போ எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார அறிக்கையில் அந்த சாதி என்ற இல்லை சாதி அல்ல சமுதாயம் என்ற அந்த ஒரு கட்டத்தை மட்டும் சேர்த்து கொண்டாலே போதுமானது. இதை உடனடியாக மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் உரை என்பது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது தான். அடுத்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட், அதுக்கு முன்னோட்டமாக ஆளுநர் உரை அமையும். அடுத்தது நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன சொல்ல போகிறோம், வளர்ச்சி திட்டங்கள் என்ன, நிதி ஒதுக்கீடு என்ன, எல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை, உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்கு அது நிறைய திட்டங்கள் வந்திருக்கணும். அதுக்கு அடிப்படை பாசன திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. கல்வி மேம்பாடு, ஒரு தனி மனிதன், குடும்பம், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கல்வி, அதுக்கான சிறப்பு திட்டங்கள். பல்கலைக்கழகம் தான் ஆராய்ச்சிகள் உண்டாக்குது, அதுக்கான இல்லை. இன்னொரு மிகப்பெரிய கொடுமை வேதனை என்னென்னா, இன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாங்க. அவங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருடைய கோரிக்கை. அரசு நிறைவேற்றுறன்னு சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பதிலே இல்லை, இதுலேயும் விடையில்லை. இன்றைக்கி ரொம்ப கொந்தளிப்பாகவும் ஆத்திரமாக இருக்கிறாங்க. அதனால் தமிழக அரசை நான் வற்புறுத்துவதெல்லாம் அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது. அதே மாதிரி இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியர் நீண்ட காலமாக குறைந்த ஊதியத்தில், கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்க குறைந்த ஊதியத்தில், அவங்களாம் நிரந்தரப்படுத்தணும். அப்படியே இருக்குது. காலமுறை ஊதியம் உடனடியாக கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி சத்துணவில் பணியாற்றக்கூடியவர்கள், அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்படி அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு, துப்புரவு பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் எந்த ஓய்வூதியமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா துறையிலையும் இன்றைக்கி சமூக நலத்துறையில் அங்கன்வாடியா அல்லது சத்துணவா அல்லது ஊரக வளர்ச்சியா, உள்ளாட்சித்துறையா, நகராட்சி நிர்வாகமாக, பொதுப்பணித்துறை, எங்கே பார்த்தாலும் அரசு பணியிடங்கள் ஏறக்குறைய 3 லட்சத்துக்கு மேலே காலியிடமாக இருக்குது. இன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பணிச்சுமையில் இருக்கிறாங்க. மனசு அவங்களுக்கு தாழ முடியல.